ஓர் இரவு மலைகளால் சூழ்ந்த ஒரு அமைதியான கிராமம். நிலா ஒளியில் அனைத்தும் அமைதியா தூங்கிக் கொண்டிருக்க காட்டுக்குள்ள இருந்து ஒரு பெரிய புலி நேரா கிராமத்துக்குள்ள வந்திருக்கு. மக்கள் எல்லாம் அலறி ஓடுறாங்க. வீடுகளுக்குள்ள கதவுகள் அடைஞ்சிடுது. நம்ம தம்பி கூப்பிடுங்க என்று எல்லோரும் சொல்லுகிறார். ஓடி வருகிறார் சவுந்தர். அந்த நேரம் உறுதியான பார்வை, துணிச்சலான நடை. சவுந்தர் முன்னால வர்றார். நான் உயிரோட இருக்க வரைக்கும் இந்த கிராமத்துக்கு ஒரு சேதமும் வரவிட மாட்டேன். புலி மீண்டும் கர்ஜிக்குது. ஆனா இந்த தடவை அது கோபம் இல்ல, ஒரு தாயின் வலி. என் குட்டியை இந்த ஊர்க்காரங்க கிணற்றுக்குள்ள தள்ளிட்டாங்க சவுந்தர். அதனால தான் நான் இப்படி வந்தேன். சவுந்தர் அமைதியா சொல்றாரு. பயப்படாதே, நான் இருக்கிறேன். முதல்ல உன் குட்டியை நான் மீட்கிறேன். அந்த ஆழமான கிணற்றுக்குள்ள சவுந்தர் தனியா இறங்குறார். நேரம் நின்ற மாதிரி. குட்டி புலி இப்ப பாதுகாப்பா. அம்மா புலி கண்ணீரோட தன் குட்டியை அணைக்குது. அந்த நேரம் கிராமத் தலைவர் கத்துறான். இது எல்லாம் நாடகம். இந்த புலியை இப்பவே கொல்லணும். சவுந்தர் குட்டி முன்னால நிக்கிறாரு. அநியாயம் செய்யறவனுக்கு நான் எப்பவும் எதிரி. நியாயமும் அநியாயமும் மோதிக்கொள்கிறது. அநியாயம் தோல்வி, நியாயம் வெற்றி. அம்மா புலி தலை குனியுது. இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். புலியும் குட்டியும் மீண்டும் காட்டுக்குள்ள மறையுது. கோபத்துக்கு பின்னாலும் ஒரு வலி இருக்கும். அத புரிஞ்சுக்கிட்டா எதிரியும் நண்பனாக மாறுவான். நன்றி.